ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிஃபோர் ஸ்டார்டிங் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மெடிக்கல் டெஸ்ட் இஸ் நீட்ஸ் ஆர் நாட். அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் டெஸ்ட் நீட்ஸா இல்லையா என்றதை நம்ம இந்த கண்டென்ட் மூலயமா பார்க்கலாம். ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு அத்லெட்டாக இருந்தாலும், இல்லைனா ஒரு ஃபிட்னஸ் பர்சனாக இருந்தாலும், இல்லைனா ஒரு வெயிட் லிஃப்டிங் ஆர் பவர் லிஃப்டிங், ஸோ இல்லை ஒரு கிரிக்கெட், இல்லைனா டென்னிஸ், இல்லை பேட்மிண்டன், எனி ஸ்போர்ட்ஸ், நீங்கள் எது இருந்தாலுமே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஒரு கெரியராக அதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு ஃபிட்னஸ்க்குள்ளே ஒரு லாங் டேர்ம் நான் ரன் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே நான் லாங் டேர்ம் ரன் பண்ண போகிறேன்னா பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பாடியோட கரண்ட் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அந்த கரண்ட் கண்டிஷனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் ரைட் ஆர் ராங், இல்லை என்னென்ன டெஸ்டஸ் எல்லாம் நம்ம ஒரு ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் உங்களோட சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அப்புறம் சிஎம்பி, காம்பன்சேட்டிவ் மெட்டபாலிக் பேனல். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்ன டெஸ்ட் வரும்னு பார்த்திங்கன்னா உங்களோட எலக்ட்ரோலைசிஸ் ப்ளஸ் உங்களோட வைட்டமின்ஸ், ஸோ உங்களோட ஆர்பிசி கவுண்ட்டு, அது மட்டுமே இல்லாமல் உங்களோட ஹார்ட் ஹெல்த்து, அந்த இன்டர்னல் ஆர்கன், அதாவது பார்த்திங்கன்னா கிட்னி, கேஎஃப்டி, எல்எஃப்டி, ஸோ இது எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்குள்ளே அடங்கிடும். ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டோன்னா உங்களோட இன்டர்னலாக நீங்கள் எந்த லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக உங்களை எப்படி கொண்டு போகலான்றத ஒரு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டா மூலயமா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டயட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் ப்ளஸ் ப்ராப்பர் ரெஸ்ட்டு, உங்களுக்கு இந்த டேட்டாவை பார்த்து தான் எந்த மாதிரி எக்ஸசைஸை நம்ம பிளான் பண்ணலாம், இல்லை எந்த மாதிரி ஒரு லோடை நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இல்லை அந்த உங்கள் பாடியில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்த கால்சியம் எடுக்கலாமா, இல்லை டயட்டில் எந்த மாதிரி கால்சியம் நம்ம மேனேஜ் பண்ண முடியும், இல்லை ஒரு B12 டிஃபிஷியன்சி இருக்குன்னா அந்த B12 டிஃபிஷியன்சி எப்படி டயட்டில் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணலாம் நேச்சுரலாக. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளட் ஒர்க் ரொம்பவே நீட்ஸ். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண சொல்ல உங்களுக்கு டியூரிங் எக்ஸசைசஸில் எந்த ஒரு ட்ராபேக்கும் வராமல் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு எக்ஸசைசஸ் நடுவில் கார்டியக் அரெஸ்ட் இல்லைனா செஸ்ட் பெயின் வரதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு ப்ரீ டயக்னோசிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம இதுமாதிரி ப்ரீ டயக்னோசிஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அண்ட் செகண்டரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷனை மட்டும் நம்ம எடுத்தால் போதும், தேவையில்லாத எல்லாத்தையுமே கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மல்டி விட்டமின்ஸ் எடுக்கணும், இல்லைனா வைட்டமின் சி எடுக்கணும், இல்லைனா ஒமேகா 3 எடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விதமான விட்டமின்ஸையும் நம்ம எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. எப்போன்றப்ப பார்த்திங்கன்னா உங்களோட பிளட் ஒர்க் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா அதில் தேவைப்படுற நியூட்ரிஷனை மட்டும் நம்ம ப்ராப்பராக கொண்டு போனாலே போதுமானது. இப்போ பிளட் ஒர்க் பண்ணுறது மூலிமா உங்களோட மந்த்லி டேரிஃப்லேருந்து நீங்கள் உங்கள் செலவுகளை கம்மி பண்ணிக்க முடியும். நம்ம தேவையில்லாத ஒரு இன்புட் எல்லாம் கொடுக்க தேவைப்படாது. ஸோ அதனால் பிளட் ஒர்க் ரொம்ப ரொம்ப நீட்ஸ். அது மட்டுமே இல்லாமல் அந்த பிளட் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குறது ரொம்பவே மஸ்ட். டாக்டரோட ஒப்பீனியனோட நம்ம ஒரு ஃபிட்னஸை கேரி பண்ண சொல்ல நம்ம ஹெல்த் ரொம்ப சேஃபாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்ட்ரக்டரோட நாலேஜோடு கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்டரோட கைடன்ஸ் நம்ம கொண்டு போக சொல்ல உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஐடியலான லோடை அவங்க ப்ராப்பராக உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி ஸ்டெப் ஆன் ஸ்டெப் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெப் ஆன் ஸ்டெப் ஒரு கைடன்ஸ் இருக்க சொல்ல நம்ம இன்ஜுரிஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எந்த ஒரு மசில் டேமேஜ் இல்லை மசில் டேர், லெகமெண்ட் டேர், இல்லைனா போஸ்டர் மேனேஜ்மெண்ட் போராக இருந்ததுன்னா லோ பேக் பெயின் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இல்லை டெட் லிஃப்ட்லாம் பண்ண சொல்ல நம்ம ப்ராப்பரான போஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இல்லைனாலும் ஸ்பைன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் ஸ்பைன் இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதில் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கணுன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்டரோட கைடன்ஸில் கொண்டு போக சொல்ல
நம்ம இந்த இன்ஜுரிஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு யூடியூபோ ஒரு இன்ஸ்டாவோ பார்த்து டைரெக்டாக ஒரு சப்ளிமெண்ட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணுறது, இல்லை ஒரு நாலேஜே இல்லாமல் ஒரு ஒர்க் அவுட்ஸை நம்ம கொண்டு போகிறது. ஸோ அந்த ஒர்க் அவுட்ஸும் அந்த சப்ளிமெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுமான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு பெரிய பாடி பில்டர்ஸ் அதை எடுத்திருப்பாங்க, அதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது. இதெல்லாம் வந்து ராங் சின்டெக்ஸ். இப்படிலாம் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஜுரிஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது இன்டர்னலாக நிறைய டேமேஜஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதுலேருந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ளட் ஒர்க் பண்ணணும், செகண்டு வந்து டாக்டரோட ஒப்பீனியன் வாங்கணும், அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டரோட கைடன்ஸோட நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்படி இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ண சொல்ல ஃபிட்னஸில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் வேணும்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.